Hi guys, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் B4 தமிழ் டெக். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2 வீடியோ அண்ட் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணதில் பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு டம்மி பேட்டரியாக ஒன்று கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டம்மி பேட்டரி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டு இங்கே இந்த சென்சார் இஷ்யூ கிடையாது, பட் அந்த பேட்டரி லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து காட்டுது. தென் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டினுடைய வெளிச்சமும் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஓகேங்களா, லைட்டினுடைய வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஜஸ்ட் இது வந்து டம்மி பேட்டரி மட்டும்தான். அண்ட் ரியர் சைடு வந்து தென் டம்மி பேட்டரியாக வந்து இருக்குது. தென் பார்க்கலாம் எப்படி வந்து இதுன்றது தெரியல. தென் அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட வண்டி ஓட்டணுன்றதுக்காக வந்து நமக்கு வந்து டம்மி பேட்டரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. தென் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்ட போகிறேன். எடுக்காது இது, ஏன்னா டம்மி பேட்டரின்றதுனால அப்படி தான் இருக்கும். அண்டு ஓகேங்களா, தென் இந்த மாதிரி தான் வந்து ஆகும். பட் இப்போதைக்கு வந்து இது டம்மி பேட்டரியாக வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது ரஃப் யூஸுக்குன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட ஆகுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னைக்கு வந்து முடியுன்றது தெரியல. பட் ஓகே, இருந்தாலும் வந்து நம்ம பார்க்கலாம் என்னைக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிடைக்குதுன்றதை. அது தென் இது பார்ட் 2 வீடியோவாக வந்தால் வரலாம், பட் இல்லைனா வந்து கம்ப்ளீட்டான வீடியோ அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். அண்டு அவ்வளோதாங்க இந்த சின்ன வீடியோ. அண்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஆர்சி புக்கும் அண்டு புக்கினுடைய இன்சூரன்ஸ் அந்த புக்கினுடைய அந்த வாரண்ட்டி இருக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து இருக்கும். ஓகேங்களா, தென் இந்த 2 விஷயங்கள் வேணுன்றதை வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் அது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நமக்கு வந்து இன்சூரன்ஸும் வந்து கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காப்பி கேட்குறாங்க. ஒன்லி ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. ஆர்சி புக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. தென் அண்ட் இன்சூரன்ஸ் காப்பி வந்து இன்னொன்று இருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. தென் 3வதாக நமக்கு என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா, ஓகே சாரி, இங்கே நாய்ஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. தென் ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து ஆர்சி புக்கினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கேட்டிருக்காங்க. தென் புக்கினுடைய, அதாவது சர்வீஸ் புக்கினுடைய அந்த பேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்ட்டி கிளைம் அப்படின்றது இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இன்சூரன்ஸ் காப்பியும் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஓகே, இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ட் 2 வந்து கம்ப்ளீட்டாக வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கணும்ன்றது தெரியல. இல்லை பார்ட் 2 வீடியோவாக வந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். B4 தமிழுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பாய். இல்லை இப்போ வேணாம், 3வது சர்வீஸ் அப்போ தான் கேட்குறேன். அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணி இதில் போனால் எவ்வளோ கிலோமீட்டர் போனால் சவுண்டு வருது? கிலோமீட்டர்னா அந்த 70 தாண்டி வரல. 70 போனால் சவுண்டு வருது, நாய்ஸ் வருதுங்களா? மாறி சவுண்டு வருதா? நார்மல் தான்.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் மட்டும்தான் இது வந்து கவர் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எல்லாமே அதாவது அந்த வாரண்டி பீரியடுக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது மஸ்ட். அதாவது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் பேட்டரி டவுன் ஆகுது சுத்தமாக வந்து இதுவாகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றலாம். அண்ட் இப்போ தான் நமக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க, நீங்கள் வீடியோலேயும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்றதை நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து செக் பண்ணுவோம், ஓகேங்களா? தென் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு லைட்டை ஃபஸ்ட்டு காமி. ஓகே கைஸ், ஹெட்லைட் வந்து நைட்டில் உங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதை நினைக்கிறேன். இது ஹை பீம், ஓகேங்களா? நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது. அண்டு இண்டிகேட்டர்ஸ் பக்காவாக இருக்குது, ஒன்றும் வெளிச்சமும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. அண்டு ரியர் லைட் எந்த அளவுக்கு விசிபிள் ஆகுதுன்றது தெரியல. அண்டு அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் வந்து நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு சப்போஸ் இந்த மாதிரி வந்து இஷ்யூ இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போய் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணிங்கன்னா அதாவது ஷோரூம், அதாவது நீங்கள் வந்து ஒரு 3 சர்வீஸ் வரைக்கும் 3 சர்வீஸாக குறிப்பிட்ட அந்த சர்வீஸ் வரைக்கும் நீங்கள் பைக்கை வந்து எங்கேயுமே வந்து வெளியே வந்து கொடுக்கக்கூடாது. அதாவது கொடுக்கக்கூடாதுன்னா சர்வீஸ் எங்கேயும் செஞ்சிடாதீங்க. ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் மட்டும் இருந்தால் மட்டுமே பண்ணுங்கள், அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் 3ஆவது சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நானே என்ன பண்ணுவேன்றதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே தான் விட ட்ரை பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு காஸ்ட் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக வந்து BS6ன்றதுனால அண்டு எலக்ட்ரிக் கண்ட்ரோல்மெண்ட்டில் தான் வந்து வருது. எங்கன்னா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா சென்சார் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து சொல்லிடுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒயர் கட்டிங் அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறது தவிர்க்கவும் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு நானே வந்து சம்திங் இங்கே மொபைல் சார்ஜர் ஹோல்டரை வந்து ரெடி பண்ணலான்றதை பார்த்துருந்தேன். பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம், அப்படி சொன்னாலும் நம்ம பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அண்டு ஒயர் எங்கேயுமே வந்து கட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் அதை சொல்லிக்கிறேன். ஒயர் கட் பண்ணாமல் அந்த லைட் வருது இல்லை அந்த இடத்துல என்ன பண்ணலான்றதை பார்த்தோன்னா 2 கனெக்ஷன் மட்டும் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதாவது அதுலேயே அந்த ஒயரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படி வந்து பண்ணலான்றது இருக்கேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றதை. அண்டு அவ்வளோதான் கைஸ், சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுது. அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் நம்ம வந்து சாட்டர்டே வந்து பைக்கை வந்து எடுத்துகிட்டு போய் விட்டு வந்துடும். அண்டு சண்டேக்குள்ளேயே அது வந்து சாட்டர்டேக்குள்ளேயே வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து சென்ட் பண்ணிவிடாங்கன்றதை நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாட்டர்டே முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே வந்து தான் நான் வந்து ப்ரூஃப் எல்லாமே வந்து கொடுத்துருந்தேன். எனக்கு டம்மி பேட்ரி போட்டு கொடுத்துட்டு அண்ட் மார்னிங்கே வந்து 10:30 அந்த மாதிரி இருக்கும். 10:30 வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான் ப்ராசஸ். 3 நாள்லாம் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருக்கும் பட்சத்தில் வந்து அண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு நிறைய பைக்ஸ் வந்துருச்சுன்றதை வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து டிலே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அண்ட் ஈவினிங்குள்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து போனதே பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock அந்த ரேஞ்சு தான் அது போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 43 சம்திங் வந்துருந்தது சர்வீஸுக்கு. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து குறிப்பிட்ட அந்த டூரேஷன் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இல்லைனா வீடியோ வேண்டியில் நான் காட்டுறேன். அண்டு அதுக்குள்ளேயே வந்து சப்போஸ் இஷ்யூ இருந்தால் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது பெட்டர் அப்படி தான் சொல்லிக்குவேன். இது என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஓகேங்களா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த மாதிரி வந்து பேட்டரி ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டுருங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ பர்ஃபெக்டாக தான் இருக்குது, எந்த விஷயம் கிடையாது. இருந்தாலும் நைட் விஷனில் அதாவது நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹை பீம் லோ பீம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை அண்டு கம்மிங் வீக்குக்குள்ளே நான் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் பேட்ரி வாரண்டி கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக வந்து வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். பிஃபோர் தம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் எழுதி ஆளில் போடுங்க. அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.